அந்த குரலை சொல்லுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுகவின் முதற்றை உலகு. ஓகே, இப்போ அதுக்கு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. வரி ஏய்ப்பு, வாய்ச்சவடால், வஞ்சகம் இவையாவும் தாவேக்கா கண்ணே உள அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னதுக்கு நியூட்டனின் 3ஆம் விதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. விஜயன் அவர்கள் வந்து இந்த குரல் சொல்லி ஒரு 2 ஹவர் ஆகுதுன்னா இன்னொரு குரல் ஆப்போசிட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னா அப்போ அவர் வந்து திமுகன்னு தைரியமாக சொல்லலாம்ல. ஃபஸ்ட் அதை சொல்ல மாட்டார். விஜய் அவர்கள் அந்த கரூர் இன்சிடென்ட் தான் வெளியில் வரவிடாமல் ஒரு தயக்கம் காட்டுதா, இல்லை வெளியில் வந்தால் இப்போ தொடர்ச்சியாக ஒரு கூட்டம் வருது, பெரிய ஒரு ஆரவாரம், இது எல்லாமே ஓகே இல்லை? இப்போது நீங்கள் 2வது கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின். அது ஏன்னா அவர் விஜயனை யோசிக்கிறது வந்து மக்களுக்காக மட்டும்தான் அவர் யோசிக்கிறார். மக்களை பலமாக நினைக்கிறார் அவர். மக்கள் கூட்டணி இப்போ அவர்கிட்ட இருக்கிறது வந்து மக்கள் கூட்டணி. யாரும் வரலங்கிறனால அந்த ஒரு பேர் டிஎம்கே வாசஸ் டிவிகே. எங்களோட போட்டி டிஎம்கே கூட தான். ஏன் அப்படி நாங்கள் திரும்ப சொல்கிறோம், விஜயனா ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட ஒரு கட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட ஒரு கட்சி. நீங்கள் எடப்பாடி அவர்கள் எப்படி ஆட்சி பிடிச்சிங்க, நீங்கள் எப்படி நடத்தி இருக்கணும், நீங்கள் மக்களுக்காக எவ்வளோ போராடி இருக்கணும், ஏன் ஒருத்தர்கிட்ட போய் அண்டி பொழைக்கிறீங்க, இதை தான் விஜயனா கேட்குற. விஜயனாவோட கோவமும் இதுதான். இதை வந்து நாங்கள் வந்து மறுக்கணும், அவங்கள அவாய்ட் பண்ணி டிவிகே வரணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு டிஎம்கே வேணான்றோம். தமிழ்நாட்டில் ஒரு மிக வலிமையான கட்சி எதுனா அதிமுக. 77 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே, 77 இருக்கட்டும். பவளவில் பாப்பான்னு வேற கிண்டல் பண்றீங்க. இருக்கட்டும். நாங்கள் ஏன் சொல்கிறேன் கேளுங்க. 77 வருஷமா இருக்கிற ஒரு கட்சியை இத்தனை கட்சியை அப்போஸ் பண்ணுதுன்னா அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறதுனால உங்களை இப்படி நடத்துகிறாங்க. இதுவே நீங்கள் நல்லா ஊழல் பண்ணலை, மக்களுக்காக மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா? மக்களுக்கு ஆப்ஷன் தெரியாமல் தாங்க சொல்கிறேன். டிஎம்கே பயப்படுற ஒரே கட்சி இப்போ தாவேகா. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலையன்ஸ்னு சொல்லாமல் ஏன் என்டிஏ கூட்டணின்னு சொல்லுவீங்க? அதான் எங்களோட பேச்சு. அதனால தான் விஜயனா பிஜேபியின் கூட்டணி கீழ் சொன்னார். தப்பு இல்லையா இதில்? ஓகே, நார்மலாகவே ஜனநாயகன் படம் வராமல் இன்னமும் அப்படியே இருக்குது. இப்போ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எங்களுக்கு விஜயனாக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. மக்களுக்காக போராட வந்திருக்காரு, மக்களுக்காக அவர் நிற்பார், நீதி வெல்லும். அந்த 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த குரலை சொல்லுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுகவின் முதற்றை உலகு. ஓகே, இப்போ அதுக்கு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. வரி ஏய்ப்பு, வாய்ச்சவடால், வஞ்சகம் இவையாவும் தாவேக்கா கண்ணே உள அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னதுக்கு நியூட்டனின் 3ஆம் விதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு. இல்லை, அவர் செய்தி தொடர்பாளர், அதாவது அவர் வந்து பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்க. ஒரு டிவி டிபேட்ஸ் வந்தால் பத்திரிகையாளர் சொல்கிறாரு. ஒரு இந்த விஷயம் பேசி ஒரு 2 ஹவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜயன் அவர்கள் வந்து இந்த குரல் சொல்லி ஒரு 2 ஹவர் ஆகுதுன்னா இன்னொரு குரல் ஆப்போசிட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னா அப்போ அவர் வந்து திமுகன்னு தைரியமாக சொல்லலாம்ல. ஃபஸ்ட்டு அதை சொல்ல மாட்டார். முதல்ல அவருக்கு அந்த தைரியமே கிடையாது. அவர் வந்து எங்களை வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் வந்து அவருக்கு தகுதியே இல்லை. ஏன்னா முதல்ல அவர் திமுகன்றதை அவர் காட்டிக்கிட்டோம். எங்கே போனாலும் பத்திரிகையாளர் தான் போகிறார். பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் பத்திரிகையாளர் திமுகன்னு மாற்றிக்கோங்க. பத்திரிகையாளர் தானே அவரு. நீங்கள் திமுகவின் பத்திரிகையாளர்னு மாற்றிக்கோங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு வேற பத்திரிகையாளர்கள் வேற. ஆமாம், பத்திரிகையாளர் திமுகவின் பத்திரிகையாளர் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? இப்போ நாங்கள் போய் பேசுகிறோம், தாவேகாவின் ஆதரவாக நாங்கள் பேசுகிறோன்றதை நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நான் திமுக ஆதரவாக பேச வந்திருக்கேன், நான் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா? நீங்கள் அந்த தைரியத்தை உங்களுக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குரல் எழுதுங்க, நியூட்டனின் விதி எழுதுங்க, நீங்கள் எதை வேணாலும் எழுதுங்க. நாங்கள் வேணானே சொல்ல, அப்போ அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். இப்போது இன்னைக்கு பேசின விஷயங்களில் பெரிய லெவலில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மத்திய அரசு வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க, அதே மாதிரி மக்களோட பிரச்சனைகள் வந்து நிறையா வந்து இருக்குது. இது எதுவுமே பேசாமல் அங்கே இருக்கிறவங்கள மகிழ்விக்கணுங்கிற அளவுக்கு என்ன பேசணுமோ அந்த அளவுக்கு அடுக்குமொழி வசனங்கள் வந்து பேசிட்டு விஜய் அவர்கள் போனது அப்படிங்கிறது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர் நபர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க.
அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சில பேருக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லுவாங்களா, இதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் நாங்கள் எங்களுக்கு வந்து அரசியல் தெரியலன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அரசியல் புரியலன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நடந்த ஈவெண்ட் என்ன ஈவெண்ட்டு? 2ஆம் ஆண்டு முடிஞ்சு 3ஆம் ஆண்டு கட்சியின் தொடக்க விழா. அப்போ அங்கே கட்சி சார்ந்த நபர்கள் வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து மக்கள் பிரச்சனையை கட்சிக்காரங்கிட்ட மட்டும் தான் சொல்ல, மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அது மக்கள் பிரச்சாரம் கிடையாது, மக்களை சந்திக்கும் விழாவும் கிடையாது. அது கட்சி நிர்வாகிகளை, கட்சி ஆட்களை அங்கே வர வச்சு அங்கே பார்க்குறாங்க. இதில் போய் நீ வந்து பட்ஜெட் தாக்கலை பேசல, நீ போய் மக்கள் பிரச்சனையை பேசல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பேசலன்னு கேட்டால் அப்போ இவங்களோட புரிதல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆல்ரெடி இருக்க கட்சிக்காரங்களாம் பேசுகிறாங்களா? இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, திமுக என்ன அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க? எங்களுக்கு வரி எங்கள் தமிழ்நாட்டை ஒதுக்கப்பட்டது, இதுதான் தெரியும் அவங்களுக்கு. வேறு எதாவது இருக்குது அதில்? வேறு எதாவது அவங்க சொன்னாங்களா? தமிழ்நாட்டுக்கு எந்த ஃபண்டு இவங்க வந்து தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க, இது மட்டும்தான் பேசுகிறாங்க. ஏங்க ஓரம் கட்டிட்டாங்க? யாரை நம்பி அவங்க கொடுப்பாங்க? கொள்ளடிச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தை சேர்த்துப்பீங்க, உங்கள் குடும்பத்தை வளர்த்துப்பீங்க. கக்கூஸில் ஊழல், மழை தண்ணி வடிகால் அமைக்கிறேன்னு சொல்லி 4000 கோடி ஊழல் பண்ணீங்க. எல்லாத்துலேயுமே எல்லாம் ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்கிறோம்ல, உண்மை ப்ரூஃப் இருக்குது எல்லாத்துக்குமே. ஏங்க ஈடியில் 1000 கோடி வந்து டாஸ்மாகில் ஊழல்னாங்க, அந்த கேஸே மூடிடுச்சு. எங்கே போச்சு அந்த கேஸ்? இல்லை, சுத்தமாக இல்லை அந்த கேஸ். அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அப்போது இவங்க இதெல்லாம் விட்டுறாங்க. விஜயண்ணா மக்கள் பிரச்சனையை பேசலை, விஜயண்ணா மக்களுக்காக எதுவும் கட்சிக்காரங்கிட்ட பேசினா அவங்க மக்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல. விஜய் அவர்களே சொல்லி கட்சியின் துவக்க விழா, 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அப்போ அது கட்சியோட ஈவெண்ட் தானே. இதே முதல்வர் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காரு, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி கட்சிக்காரங்க என்னை தூங்க விட மாட்டுறாங்க, உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் நான் தமிழ்நாடு முதலமைச்சராக வேற இருக்கேன், அதையும் நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பேசுகிறேன். அப்போ கட்சியோட நிர்வாகிகளை பார்க்க வந்திருக்காரு. ஃபங்க்ஷனில் அரசியல் பேசக்கூடாதுன்னு எதாவது இருக்கேன்? நான் சொல்லலை, நான் இப்போ கேட்குறேன், அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அங்கே அவர் பேசலைன்னு கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா அவர் அது அவங்க கட்சியோட துவக்க விழாங்க, புரியுதுங்களா? அதில் வந்து நீ வந்து ஏன் மக்கள் பிரச்சனை, மக்களை சந்திக்கும் போது மக்கள் பிரச்சனை பேசுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போனார், ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையும் சொன்னார். அதுலேயும் 6 மாவட்டம் போனார். 6வது மாவட்டத்தில் வந்து போகக்கூடாது, ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு துயர சம்பவம் நடந்தது, அதையும் நிறுத்தியாச்சு, முழுக்க முடிஞ்சிருச்சு. அந்த 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 மக்கள் பயணமே வந்து நின்று போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் அடுத்தது எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷனுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. அப்போ இங்கே ஆளும் கட்சியாக இருக்கவங்களை அப்போஸ் பண்ணி பேசுகிறாரு, ஓகேங்களா? உடனே மக்கள் பிரச்சனை பேசலாம். அப்போ இது இவங்களை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? புரிதல் இல்லாமல் தான் நாங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு புரிதல் இல்லை. விஜயண்ணா எதுவும் வந்துட்டாரு, பேசுறாரு, அவங்க வந்து இப்படி தான். ஒருத்தர் குறை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்தாலும் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இவங்க அப்படி தான் இருக்காங்க. எப்படி ஸ்டாலின் அவர்களே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்பயும் பாருங்க, நீங்க அதுதான் சொல்லல, நான் இப்பயே சொல்றேன், தூக்கத்துல எழுப்பி இல்ல சார், சொல்லிடுவாங்க. நான் இப்பயே சொல்றேன் கேளுங்க. அவரு என்ன சொன்னாருன்றத நல்லா நோட் பண்ணுங்க. விஜயண்ணா என்ன சொன்னாரு? ஸ்டாலின் அங்கிள் தூக்கத்துல, ஸ்டாலின் சார் சாரி அங்கிள் எக்ஸ்ட்ரா பிட் போடல, ஏற்கனவே சொன்ன ஃப்ளோவில் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்லல, போய் மரியாதை தான் நான் சொன்னேன். அவர் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி, சார் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அவர் வந்து அப்படி அலறியாச்சுன்னு, விசிலா அப்படின்னு கேட்பார். விசிலா, நான் விசிலுக்கு போடுவேன்னு சொல்லலை, விசிலா அப்படின்னு கேட்பாருன்னு தான் சொன்னார். ஏன் அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கூட நம்மளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. யார் ஆப்போசிட்டாக அவங்கள பற்றி தானே யோசிப்பாங்க. இப்போ டிஎம்கேக்கு ஆப்போசிட் இப்போ நாங்கள் தான்றது. ஏன்னா அவங்க வந்து மார்த்தட்டி சொல்லிக்கிட்டாங்க, திமுகவுக்கு எதிரியே இல்லை, கண்ணு கேட்டின தூரம் வைக்க எதிரி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ எதிரியாக நாங்கள் வந்து நிற்கும் போது தூக்கத்துலேயே எங்களை பற்றி தான் யோசிப்பார். ஸோ அதனால் அப்படி சொல்ல வந்தார். அப்போ இங்கேயுமே பாருங்கள், உடனே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவார். அவர் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் விசில் சின்னமா அப்படின்னு கேட்டார். விசில் சின்னத்துக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ அந்த 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 தான் அந்த பிள்ளைகளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனை இல்லை. வார்த்தையோட அர்த்தங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசினாலே இங்கே இவ்வளோ பிரச்சனை கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொன்னதுக்கு இருக்கிற எல்லாருமே வந்து விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார்ல. டிவிகேவை ஆதரிக்கக்கூடிய அனைவரும் வந்து ஒரு விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார்ல. ஏன் எல்லாருக்குமே வந்து விஜய் முகம் வந்து கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? இல்லை அந்த தொகுதிகளில் அவங்களுக்கு அந்த முகப்பிரபலம் இந்த மாதிரியான விஷயங்கள் கம்மியாக இருக்கிறதுனால விஜய் அப்படிங்கிற ஒரு அந்த பேருக்கு உண்டான ஒரு புகழை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களா? இல்லை, அப்படி கிடையாது. விஜய் நான் என்ன சொன்னார்னா, என்னை வெளியவான்னு சொல்கிறேன். எலெக்ஷன் டைம் அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் வருவார், ஒரு விஜய் வருவாங்க. அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க தமிழ்நாட்டில் இப்போது
எல்லா குடும்பத்திலேருந்து கண்டிப்பாக தாவேக்காவுக்கு ஓட்டு போட ஒரு நபர் ரெடியாக இருக்காங்க இப்போ வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் டைமில் அது மாறலாம், ஒரு வீட்டுக்கு 4 மாறலாம், 3 மாறலாம். ஸோ அது நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோவுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு தாவேக்கா உறுப்பினரும் ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல 3 மாறலாம், அது கம்மியாகாதா? புரியல. ஒன்று கூட ஆகாமல் 0 ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு கம்மியாகாது. ஆகாது. 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் 1ன்றது மினிமம், கேரண்டேடாக மினிமம். அது ஏன்னா இப்போ இருக்கிறது கரண்ட்டாக இருக்கிறது. எலெக்ஷன் டைமில் எப்படி வேணாலும் மாறலாம். எல்லா கருத்து கணிப்புலையுமே டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் வருது. எல்லா கடுப்பு கணிப்பு கூட தான் இருக்கும். விஜயா நான் சொன்ன மாதிரி கடுப்பில் எடுக்கிற கணிப்பாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி கிடையாது. அவர் அண்ணன் சொன்னது வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து வருவாங்க. அதாவது நான் வந்து எல்லார் வீட்டுள்ளேயும் இருக்கேன். அதை தான் விஜய் அண்ணா சொல்கிறார். அதை வந்து உடனே விஜய் வெளியே வந்துடுவார்னா அப்போது எல்லாரையும் நீ மக்கள் வந்து இப்படி சொல்கிறியா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டிலும் விஜயோ இல்லை விஜியோ கண்டிப்பாக எலெக்ஷன் பூத்தில் வந்து ஓட்டு போடுவாங்க, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை தான் அவரும் அங்கே சொல்லியிருக்காரு. இதில் ஒரு அர்த்தம் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. உடனே எடுத்து அப்போ எல்லாரையும் வர வச்சிருவியா நீ அப்படி இப்படின்னு பேசுவோம். ஸோ அவர் சொன்ன அர்த்தம் இதுதான். ஓகே, விஜய் அவர்கள் அந்த கரூர் இன்சிடென்ட் தான் வெளியில் வரவிடாமல் ஒரு தயக்கம் காட்டுதா? இல்லை வெளியில் வந்தால் இப்போ தொடர்ச்சியாக ஒரு கூட்டம் வருது, பெரிய ஒரு ஆரவாரம், இது எல்லாமே ஓகே? இல்லை, இப்போ நீங்கள் 2வது கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின். அது ஏன்னா அவர் விஜய் நான் யோசிக்கிறது வந்து மக்களுக்காக மட்டும்தான் அவர் யோசிக்கிறார். மக்களை பலமாக நினைக்கிறார் அவர். மக்கள் கூட்டணி இப்போ அவர்கிட்ட இருக்கிறது வந்து மக்கள் கூட்டணி. யாரும் வரலங்கிறனால அந்த ஒரு பேர் ஆரம்பத்துலேருந்தே மக்கள் கூட்டணி. ஆரம்பத்துலேருந்து வந்தா வரலன்னா இல்லைங்க, யார் வந்தாலும் நான் சொல்றதுங்க மக்கள் கூட்டணியா அந்த மக்கள் நல்ல கூட்டணியா? அந்த மக்கள் நல்ல கூட்டணி. இப்போ யார் வந்தாலுமே, எந்த கட்சி உள்ள வந்தாலுமே, கூட்டணிக்கு வந்தாலும் இது மக்கள் கூட்டணி தான். மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் கட்சியாக இன்னைக்கு தாவேக்கா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக தாவேக்கா வந்து ரொம்ப ஆழ்ந்து மக்களும் சரி பசங்களும் சரி, என் பெண்கள் காலேஜ் படிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பெண்களாக, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, விஜய் அண்ணா என்ன பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனோ இல்லை இந்த மாதிரி அரசியல் கட்சியெல்லாம் பேசினா எந்த பெண்களும் நான் பார்த்ததில்லை. இது ஜென்ரலாகவே சொல்கிறேன். அந்த அண்டர் 30 இருக்கிறவங்க, அண்டர் 30 ஜென்ரலாகவே பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லாரும் என்ன தெரியுமா, விஜய் அண்ணா எப்போ பேசுவாங்கன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இன்னைக்கு ஒரு பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அந்த வீடியோ ஓடுதுங்க. விஜயண்ணா பேசுகிறது தான் ஓடுது. அப்போது விஜயண்ணா எந்த அளவுக்கு அரசியல் மையப்படுத்துகிறாங்க பசங்களை. அப்போது அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த இளைஞர்கள்லையும் சரி, பெண்களின் 30 வயசு கீழே இருக்கவங்களையும் சரி, அரசியலை பார்க்க தூண்டுறாரு. பப்ஜியில் இருந்தாங்கங்க, லாக்டவுனில் பப்ஜியில் போய் விழுந்து பசங்க எல்லாருமே பப்ஜின்னு ரொம்ப ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் மாறி அரசியலை பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறத பார்க்குறாங்க. 5Gக்கு வந்துட்டாங்க. பப்ஜிலேருந்து 5G வந்துட்டாங்க. 5Gயில் வர அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்குறாங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லா இன்டர்வியூஸும் பார்க்குறாங்க. நம்ம பேசுகிற வீடியோ கூட இன்றைக்கி மக்கள் பார்க்குற காரணம் வந்து விஜயன் தான். அப்போ எந்த அளவுக்கு அவர் அரசியல் மயப்படுத்தியிருக்காரு எல்லாரையும். உடனே அரசியல் மயப்படுத்தலை. விஜயனாக்கு அரசியல் தெரியல, விஜயனா அரசியல் படுத்தலை, இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு மக்களை அவர் பார்க்க தூண்டி இருக்கார் பாருங்க. அப்போ தாவேக்கா வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிற்கிது. ஓகே, அதனால தான் அந்த வார்த்தை வருதா, டப்பா இன்ஜின், டபுள் இன்ஜின், இதெல்லாம் இல்லை, டாப் இன்ஜின், நோ டைவர்ஷன், ஒன்லி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி திமுகவை அழிக்கிறதுக்கு தாவேக்காங்கிற மட்டும்தான் ஒரு சக்தி இருக்குது. அந்த அதிமுக அப்படிங்கிற பேரை கூட மென்ஷன் பண்ணாமல் அதிமுக மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அதிமுகவை பேசி நம்ம வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேரை வந்து மறுத்துட்டு சொன்னாங்களா, இல்லை அதிமுக இடத்த ஃபுல் பண்ணுங்கிறதுக்காக தாவேக்கா அந்த பேரை வந்து மறுத்துருச்சா? அப்படி கிடையாது. இன்னைக்கு பாஜக கூட்டணியில தானே இருக்காங்க. என்டிஏ கூட்டணின்னு வருதா, அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் கூட்டணின்னு வருதா, என்டிஏ கூட்டணின்னு வருதா? என்டிஏ கூட்டணி. அப்போ தமிழ்நாட்டில் இதே திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கு. இந்தியா கூட்டணின்னு வந்தா திமுக கூட்டணின்னு வருதா? திமுக கூட்டணி. அப்போ ஏன் அதிமுக கூட்டணின்னு வரல? இல்லை, யார் கூட்டணின்னு பேர் வந்தாலும் தலைமை எடப்பாடி அவர்கள் தான். என் கொஸ்டின் சிம்பிளுங்க. திமுக கூட்டணின்னு வருது, அவங்களும் என்டிஏல இருக்காங்க, அவங்களும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க, சென்ட்ரல் கூட்டணியில் ஒரு கூட்டணியில் இருக்காங்க, இந்தியா கூட்டணியில். ஏன் இந்தியா கூட்டணின்னு வரல, திமுக கூட்டணின்னு வருது? இது ஒரு பாயிண்ட். 2வது, அதிமுக கூட்டணின்னு சொல்லாமல் என்டிஏ கூட்டணின்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் அதுக்கு ஒரு மாநாடு போட்டிங்க? இப்போ போட்டாங்களே மதுராந்தகத்தில் ஒரு மாநாடு. ஏன் அதிமுகவின் வரப்போகிற தேர்தல் கூட்டணின்னு சொல்லி போடலாம் இல்லையா? ஏன் போடலை? ஏன் என்டிஏ கூட்டணின்னு போட்டீங்க? அப்போ யார் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை?
பிஜேபி. அப்போ பிஜேபி பேர் தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணினா யார்? பிஜேபி தான். அப்போ பிஜேபிக்கு கீழே நீங்கள் இருக்கிறத பற்றி பேச வேணாம். நான் யார் கூட்டணிக்கு வந்து நிற்கிறாங்களோ, அதாவது என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் நிற்கும், திமுக கூட்டணி ஒரு பக்கம் நிற்கும்னு சொல்கிறீங்க. அப்போ என்டிஏவோட தலைமை யாருன்னா பாஜக. அப்போ பாஜகவை தான் நாங்கள் பேசணும். அப்போ அதிமுகவை பற்றி நாங்கள் வந்து அவங்கள மறுக்கணுமோ இல்லை வந்து அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க அவாய்ட் ஆகிட்டாங்க, அவங்களே மறுத்துட்டாங்க. அவங்களே அவங்களோட ஸ்ட்ரென்த்து தெரியாமல் போய் ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சு என்டிஏ கூட்டணி. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற இடத்துல ஏடிஎம்கே எடுத்துட்டு டிவிக்கே வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும். நம்ம டே ஒன்லேருந்து அதான் டிஎம்கே வர்சஸ் டிவிகே. எங்களோட போட்டி டிஎம்கே கூட தான். ஏன் அப்படி நாங்கள் திரும்ப சொல்கிறோம், விஜயண்ணா ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட ஒரு கட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட ஒரு கட்சி. நீங்கள் எடப்பாடி அவர்கள் எப்படி ஆட்சி பிடிச்சிங்க, நீங்கள் எப்படி நடத்தி இருக்கணும், நீங்கள் மக்களுக்காக எவ்வளோ போராடி இருக்கணும், ஏன் ஒருத்தர்கிட்ட போய் அண்டி பொழைக்கிறீங்க? இதை தான் விஜயண்ணா கேட்குறேன். விஜயண்ணாவோட கோவமும் இது தான். இதை வந்து நாங்கள் வந்து மறுக்கணும், அவங்கள அவாய்ட் பண்ணி டிவிக்கே வரணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு டிஎம்கே வேணான்றோம், ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே வேணாம். நாங்கள் வந்துக்கிறோம், நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கோம். இப்போ டிஎம்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, டிஎம்கே இத்தனை வருஷம் இருந்திருக்கு. 75 ஆண்டு பவளவிழா கட்சின்னு சொல்லி 77 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே, 77 இருக்கட்டும். பவளவிழா பாப்பான்னு வேற கிண்டல் பண்றீங்க. இருக்கட்டும். நாங்கள் ஏன் சொல்கிறேன் கேளுங்க, 77 வருஷமா இருக்கிற ஒரு கட்சியை இத்தனை கட்சியை அப்போஸ் பண்ணுதுன்னா அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறதுனால உங்களை இப்படி நடத்துகிறாங்க. இதுவே நீங்கள் நல்லா ஊழல் பண்ணலை, மக்களுக்காக மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா? மக்களுக்கு ஆப்ஷன் தெரியாமல், அதுதாங்க சொல்கிறேன், மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை. மக்களுக்கு என்ன ஆப்ஷன் இருந்தது? 1967 வந்து அண்ணாக்கு போட்டாங்க. கரெக்டாக அண்ணா மூஞ்சிக்காக டிஎம்கே உருவாச்சு. காங்கிரஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய சக்தியை தமிழ்நாட்டில் அழிச்சு திரும்ப டிஎம்கே வளர்ந்தது. நீங்கள் பண்ண 10 வருஷம் ஆண்டுகால அரசியல் கட்சி சரியில்லை, உங்களோட ஆட்சி சரியில்லைன்னு எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆரம்பிக்கிறார். அண்ணா உட்கார்ந்து இந்த இடத்த போயிட்டு நம்ம உட்கார்றோமே அப்படின்னு ஒரு அதை யார் உட்காரணும் பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தூக்கம் இல்லை, நான் வந்து மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது தான் அதிமுகவாக இருந்தது. அவங்களும் அதிமுகவும் ஒரு மிக வலிமையான கட்சி. தமிழ்நாட்டில் ஒரு மிக வலிமையான கட்சி எதுனா அதிமுக. திமுகவே பயப்படும் அதிமுகவை பார்த்தா. இப்போவுமா முன்னாடி, அது இப்போவுமா நம்ம சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அது எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவங்க பயப்படுறது வந்து தாவேகா மட்டுன்றது எனக்கு நல்லா தெரியும், உறுதியாக தெரியும். டிஎம்கே பயப்படுற ஒரே கட்சி இப்போ தாவேகா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கட்சியை இந்த அளவுக்கு போய் ஒரு என்டிஏ கூட்டணி அலைன்ஸில் வச்சு, பாஜக தமிழ்நாட்டிலே இல்லை, அந்த தலைமையில் நீ கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்திக்கிறீங்க அப்படின்றது தான் விஜயனோட கோபம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ எங்களுக்கு என்டிஏ கூட்டணி போகிறது பிரச்சனை கிடையாது, நீங்கள் போய்க்கோங்க. நாங்கள் உங்களை ஏடிஎம்கே சொல்கிறேன், வேற யாரும் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே தான், நீங்கள் போய்க்கோங்க. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அலையன்ஸ்னு சொல்லாமல் ஏன் என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறீங்க? அதான் எங்களோட பேச்சு. அதனால தான் விஜயனா பிஜேபியின் கூட்டணி கீழ் சொன்னார். தப்பு இல்லையா இதில்? ஓகே, நார்மலாகவே ஜனநாயகன் படம் வராமல் இன்னமும் அப்படியே இருக்குது. இப்போ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எங்களுக்கு பயம் இல்லைங்க, நான் தான் மடியில் கணம் இருக்கும் தான் பயப்படணும். எங்களுக்கு பயம் இல்லை, எங்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டு நீங்களாம் வந்து திணிக்கிறீங்க. எங்களுக்கு விஜயனாக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. மக்களுக்காக போராட வந்திருக்காரு, மக்களுக்காக அவர் நிற்பார், நீதி வெல்லும். அந்த 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது தானே ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, கரெக்டுங்க, அது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறோம். நம்ம பிஸ்னஸாக அது பேசினா அது வேறு மாதிரி போகும். இல்லை, அவரும் சொல்கிறார் நானே சினிமா விட்டாலும் நீங்கள், அதுதான் உண்மை தானே, அவரே சினிமா விட்டுறேன், எனக்கு சினிமா வேணாம், நான் மக்கள் பணி பண்ண வரேன்ட்டாரு. அதையும் விடாமல் நான் படத்தையும் விட மாட்டேன், நான் வச்சுருந்தான் இருப்பேன்னா அப்போ அது யாரோட இதுவாக இருக்குது சொல்லுங்கள். ஸோ ஒத்துக்கிறேன், ப்ரொடக்ஷனோட கஷ்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு விஜயனாவும் சொன்னார், ப்ரொடக்ஷனுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே அது கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். ஓகே, அந்த அமைதி தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்கல்ல. ஜனநாயகன் படத்திற்கு விஜய் அவர்களே குரல் கொடுக்காம இருக்கிற அந்த அமைதி, இல்லை என்ன குரல் கொடுக்கணும்னு கேட்குறீங்க? ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லுறது. விஜய் நான் இப்போ குரல் கொடுத்தா நீங்கள் எப்படி நிறைய செட் பண்ணுவீங்க? இப்போ திமுக இருக்குது, இல்லை ஏடிஎம்கே இருக்குது, ரெண்டுமே இப்போ அப்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் என்ன மாதிரியான நிறைய செட் பண்ணுவாங்க? ஒரு படத்துக்கே நீங்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணி நிற்கிறீங்க, தப்பான நிறைய செட் ஆகுமா? மக்களோட மனசில் போய் எப்படி ஏற்கனவே நீங்கள் தப்பாக விதைச்சிட்டீங்க. 75 வருஷமாக நீங்கள் வந்து மக்களுக்கு தப்பான எண்ணங்கள் மட்டும்தான் விதைச்சிருக்கீங்க. இலவசமாக தரேன், மக்களை இலவசமாக தரேன்னு ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்கள் 3 லட்சம் ஒரு தலைக்கு, தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு மக்களுக்கும் 3 லட்சம் கடன் இருக்குது இன்றைக்கி ஒரு தலைக்கு. அப்போது இன்னும் நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் ஆளணும்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் எத்தனை லட்சம் எங்கள் மேலே கடன் தலையில் சுமக்க வைக்க போறீங்கன்றது தான் இங்கே கொஸ்டின் மார்க்காக வந்து நின்று தாவேக்காத சரி பண்ணுறேன்னு சொல்லி வந்து நிற்கிறோம். பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி.